மூஞ்சி கொடுத்து பேசாம கூட இருக்கலாம். எல்லார் மனசுலயும் அவர் வந்து உண்மையாலுமே தாய் மாமாகிறாரு, அண்ணனாகிறாரு, ஒன்னும் சொல்லிக்கினே போலாம். அவர் வந்து பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா 2026ல நாங்க அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். அவரை சிஎம்ல நாங்க உட்கார வைப்போம். ஏன்னா இத்தனை வாட்டி அன்பை கொடுத்து எங்களை வரவேற்கிறார். ஆமா ஒரே வார்த்தை, அவரோட அன்பையும் பாசத்தையும் கொடுத்து எங்களோட வரவேற்கிறார். எங்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த அளவுக்கு அன்பான எங்கள்கிட்ட யாருமே ஒட்டல. எங்களுக்கு அண்ணனா எங்க வீட்டுல ஒருத்தனா தான் நாங்க அவரை பாக்குறோம். அதே மாதிரி எங்க வீட்டுல ஒருத்தர் எப்படி சிஎம்மா நின்னாங்களோ அதே மாதிரி நாங்க அவங்கள நிக்க வைப்போம், ஜெயிக்க வைப்போம். எங்க எம்ஜிஆர் தாத்தாக்கு அப்புறம் எங்க அண்ணன் விஜய் தான். கண்டிப்பா விஜய் வருவாரு, சிஎம் ஆக்குவோம் நாங்க கான்பிடென்ட்டா. ஒரே ஒரு குறை தான், எங்க அண்ணன் கொஞ்ச நேரம் பேசுறது அதான் எங்களுக்கு ஒரு மன கஷ்டம். பார்க்க முடியல, அதான் ஒரு கஷ்டம். எங்க அண்ணன் 10 நிமிஷம் பாண்டிச்சேரியில பேசினா கூட 10 தலைமுறைக்கு தேவையானதை எல்லாருமே ஒரே வார்த்தையில ஈஸியா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயினே இருந்தாரு. எங்க அண்ணன் எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு தரிசனம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அவரோட ஆட்சி தான், கண்டிப்பா அவர் வரணும். அதுதான் எல்லாருமே வந்து ஒரு நல்லது பண்ணி கொடுத்தாரு. மகளிருக்கு சப்போர்ட்டா இருப்பாரு வந்தாக்கா. நம்பிக்கை கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அவரை நம்பி நாங்க ஓட்டு போடுறோம். வாய்ப்பு 100% இருக்குன்னு கண்டிப்பா நாங்க அவரை ஜெயிக்க வைப்போம். அம்மா ஆட்சியில எப்படி வந்து மகளிருக்கு எவ்வளவு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சோ அந்த சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க அண்ணன்ட்ட. ஏன்னா எங்களுக்கு வந்து ரிலேஷன் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க, சென்னையில. நாங்க வர இருக்கிறோம். அதை இப்ப அம்மா இருக்கும்போது நாங்க துணிச்சலா வருவோம். இப்பயே நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. வரோம். அண்ணன் வந்தோடனே ரொம்ப அது நிறைவேற்றுவாருன்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். நான் ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களா இருக்கு இல்லையான்னு ஒரு மன கஷ்டமாகுது. வந்து அவருக்கு ஒன்றும் நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பாண்டிச்சேரி குடியுரிமையை வச்சுக்கிறோம். அதனால எங்களால போய் அங்க சப்போர்ட் பண்ண முடியல. இங்க நிக்கட்டும். என் அண்ணன் 234 தொகுதியிலே அண்ணன் வேட்பாளர்ன்ற மாதிரி அவர் எந்த தொகுதியில இருந்தாலும் ஜெயிப்பாரு. எங்களுக்கு ஒன்றும் சொல்றேன்,